பாசமிகு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வரலாறு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசினா நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு சின்ன வரலாறு பார்ப்போம். அவர் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 17, 1917 அவர் பிறந்த போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய குடும்பம் மிகவும் வறுமையான சூழ்நிலையில் இருந்ததால் அவர் நாடக கொட்டையில் நடிப்பு வேலைகளை கலை உலகில் அறிமுகமானார். அந்த நாடக நடிகை மூலம் 1900 இவரோட கடுமையான உழைப்பின் மூலம் 1930 கலை உலகில் நுழைந்தார். கலை உள்ள நுழைந்த உடனே சுமார் கடுமையான உழைப்பாலும் தன்னுடைய அர்ப்பணிப்பாலும் சுமார் 100 படங்களுக்கு மேல் ஹீரோவா நடித்தார். அந்த நடித்த படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பதாகவும் ஒரு பெண்களை அவமதிக்கிற மாதிரி ஒரே ஒரு படம் கூட இருக்காது. ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரியும் ஒரு மது குடிக்கிற மாதிரியும், அதாவது மக்களுடைய மனசுல புண்படுத்துற மாதிரியும் இல்லை மக்களை சீரழிக்கிற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் அந்த படங்கள்ல இருக்காது. ஆரம்பத்துல பெரியார் மீது கொண்ட பற்றால் திராவிட கழகத்தில் சேர்ந்து பணியாற்றினார். பின்னர் பேரறிஞர் அண்ணாவின் மீது கொண்ட பற்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த போது தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை தனது சினிமா படம் மூலமும் தன்னுடைய பிரச்சாரம் மூலமும் அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார். பிறகு பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திரு மு கருணாநிதி அவர்களை முதல்வராக்குவதற்கான அத்தனை செயல்பாடுகளையும் செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 1967 அறிஞர் அண்ணா அரியணை ஏறுவதற்கு முழு முதல் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றால் மிகையாகாது. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சில மனக்கசப்புகளால் 1972 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே ஒரு உறுப்பினர் கழக தொண்டர் பதிவு செய்து வைத்திருந்த கழகத்தில் தன்னை உறுப்பினராக சேர்த்துக்கொண்டு இந்த மாபெரும் இயக்கத்தை தோற்றுவிட்டு 1977 முதல் முறையாக முதல்வராக அரியணை ஏறினார். தொடர்ந்து 3 முறை அசைக்க முடியாத சக்தியாக விளங்கினார். 1972 தனி கட்சி, 1977 முதலமைச்சராக பதவியேற்றாரு. பல்வேறு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை, அதாவது சத்துணவு திட்டம், மாணவர்களை பள்ளிக்கு வரவைப்பதற்காக, மேலும் இலவச சீருடை, இலவச பாடப்புத்தகங்கள் மற்றும் முதியோர் உதவித்தொகை, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு போன்ற பல்வேறு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அத்தனை திட்டங்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லாட்சியில் கொண்டு வரப்பட்டன. நம்மளுடைய போதாத காலம் டிசம்பர் 24, 1987 நம்மை விட்டு மறைந்தார். 3 முறை முதலமைச்சராக இருந்து தமிழகத்தை பல்வேறு நிலையில் சமூக கட்டமைப்பை உருவாக்கி சென்ற மாபெரும் சரித்திர முதல்வர் என்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே. அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இன்று வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை பிடிப்போடும் செயல்பட்டு கொண்டிருப்பது நிதர்சனமான உண்மை. புரட்சி தலைவர் வழியின் பயணிப்போம். நன்றி.